சரிப்பா, சுந்தரம் வந்து பதில் சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அவன் நான் கட்டின தாலியை கட்டணும். என்ன எப்படி சொல்லிட்டா? எப்போ எங்க அண்ணா திருடன்னு வாய் கூசாம போய் சொன்னாலோ அப்பவே அவ என் பொண்டாட்டி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க அண்ணாவோட வாழ்க்கை மேல கரப்படக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா இருந்தேன். கயற்றி தாலியா என்ன சொன்ன? அண்ணா பஞ்சாயத்தை வந்து உண்மை சொன்னா என்ன வேலை செய்யணும்னு சொன்னல, அதுக்கு இந்த ஊரே சாட்சி. நான் சொல்றேன், கயற்றி தாலியா. ஐயோ வேண்டாயா, ஐயா தயவு செஞ்சு சொல்லுங்கய்யா, என் தாலியை கழட்ட வேண்டாம். அண்ணே உங்களுக்கு தெரியும்ல, நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் செத்து போனா தாலியா இருக்கலாம், இல்ல அந்த பொம்பளையே செத்து போயிட்டா தாலியை கழட்டலாம். எனக்கு நான் ரெண்டு வாங்கலையே, நான் என் தாலியை கொடுக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க. ஐயோ யாராவது கொஞ்சம் சொல்லுங்களே. ஐயோ நீங்களாவது சொல்லுங்கக்கா, என் தாலியை கழட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த கோவிலுக்குள்ள வச்சு எத்தனையோ கல்யாணம் பண்ணிருக்கோம். தாலி ஏற வேண்டிய சன்னிதியில எப்படி தாலியை இறக்காதீங்க. என் தாலியை நான் கொடுக்க மாட்டேன். எப்போ எங்க அண்ணனை பஞ்சாயத்தை நிக்க வச்சு அப்போ நீ செத்துட்ட. எப்போ வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணி அப்போ நான் செத்துட்டேன். ரெண்டு பேருமே போனதுக்கு அப்புறம் எதுக்கு தாலி கொடுறீ? தாலிய யாரோ நீ இளங்கிளியே, சொந்தம் யாருன்னுதா விளங்கலையே. எந்த நிலையில் நில கொலைஞ்சு நொறுங்காதே, இந்த நிலைமையும் நிலையில் கலங்காதே. அறுத்தாலும் பெத்தவளை வெறுத்தாலோ ஒட்டு உறவா ஒரு தெய்வம் உண்டு மயங்காதே. யாரோ நீ இளங்கிளியே. வைரக்கல்லும் கண்ணாடியா மாறி போகும் காலம் இது. வெம்பி வெம்பி நீ வதங்காதே, வாயு வயிறு நிறைஞ்ச புள்ள
வாழ்க்கை ஒண்ணும் குறைஞ்சதில்ல நம்பி நம்பி நீ நலுங்காதே மாசமான நாத்து ஆசை கனவு பார்த்து வாசல் வந்த நேரம் ஊழி கூத்து வயிற்றுலதான் புள்ள வாரம் கண்ணுக்குள்ள ஊரணி ஈரம் இந்த ஊருக்கு இப்போ ரெண்டாம் ஜாமம் மனுஷ மனசு கொரட்ட சத்தம் கேக்குதே கேக்குதே யாரோ நீ இளங்கிளியே சொந்தம் யாரு வெடங்கலையே எந்த நிலையில் நிலகொலஞ்சு நொறுங்காதே இந்த நிலைமையின் நிலையில கலங்காதே கட்டுனவ அறுத்தாலும் பெத்தவளை வெறுத்தாலும் ஒட்டு உறவா ஒரு தெய்வம் உண்டு மயங்காதே யாரோ நீ இளங்கிளியே சூர்யாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சான். குழந்தை வேற பிறண்டு கிடக்குதான். சுகப்பிரசவமே ஆகாதான். உடம்பு தான் ஊதி இருக்கு, உடம்புல சத்தே கிடையாதான். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்ன 2 தடவை மயக்கம் வந்து விழுந்துருச்சான். என்ன நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு யாருக்கும் அந்த விருந்துன்னு உட்கார்ந்த என்ன அர்த்தம்? என்ன மறைக்கிற? ஏதோ அறியாத பிள்ளை அப்பனை பத்தி தப்பா பேசணும்னா கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உலகத்துல எந்த பொண்ணுக்கு தான் அப்பனை பத்தி தப்பா பேசினா கோவம் வராது? ஏதோ இந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டுருச்சு. ஏன் நீங்க எல்லாம் தப்பு பண்ணும்போது அவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு சப்போர்ட்டா பேசலையோ? கண்ணப்பா, சூர்யாவுக்கு தலைப்பிரசவம், பெண்களுக்கு தலைப்பிரசவங்கிறது மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க அப்பாவும் கூட இல்லை, நீயும் கூட இல்லைன்னா எப்படிப்பா? புருஷன்ற முறை கூட வேணாப்பா, ஏன்னா நீ தாலி எடுத்துட்ட. ஆனா தொப்புள் குடியோட பிறக்கிறது உன்னுடைய புள்ளப்பா. நீயும் சூர்யாவும் உயிரும் உடலமா இருந்தப்ப உருவானது. நீ செஞ்ச செயலுக்கு அவ உயிரோட இருந்திருக்க கூடாது. ஆனா அவ கருவுல சுமக்கிறது உன்னோட உயிராச்சே. அதனாலதான்ப்பா இன்னும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கா. போக்கணப்பா போ. இன்னைக்கு அவளுக்கு ஆதரவா 1000 கைகள் இருக்கலாம், ஆனா அணைக்கிறது உன்னோட கை மட்டும் தான்ப்பா. போக்கணப்பா போப்பா. அதத்தான் அவளும் எதிர்பார்ப்பா. கண்ணப்பா, கட்டில்ல படுக்கிற சுகம் 1/4 மணி நேரம் மட்டும்தான். ஆனா காலங்காலமா இருக்கிற உறவு தொட்டில் உறவு மட்டும்தான். அந்த உறவு
உனக்குள்ள ஒரு புது தெம்பு ஏற்படுத்தலாம், அவளுக்குள்ளேயும் புது தெம்பு ஏற்படுத்தலாம். ஏன் புதிய வாழ்க்கைக்கு அடிப்படையா கூட இருக்கலாம். நீ போ கண்ணப்பா. நமக்குள்ள என்ன உறவுன்னு தெரியல, ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு என் உள் மனசு சொல்லிச்சு. ஆனா நீயும் சூர்யா வாழ்ந்த வாழ்க்கை அன்பான வாழ்க்கைன்னா நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும் கணப்பா. என்னங்க ம் என்னங்க என்ன? நம்ம ரெண்டாவது குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது பிறக்கும் போது பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு அதை பத்தி? அதான் இப்ப இருக்கே. என்ன சொல்ற? என் வயித்துக்குள்ள இருக்கிறத சொல்றேன். என்ன சொல்ற சூர்யா? ஆமா, என் வயித்துக்குள்ள இருக்கிறது என் ரெண்டாவது குழந்தை, என் மடியில படுத்திருக்கிறது என் முதல் குழந்தை. என்னங்க சாயங்காலம் சந்தைக்கு போயிட்டு அப்படியே வர. பார்த்து நடக்க மாட்டியா? நம்மள வாழ வைக்கிற வயலுங்க, நம்மள வழிக்கு விட்டுறாது. இப்ப வழிக்கு விட்டுருச்சுல்ல, அதான் தாங்கி பிடிக்க நீங்க இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு என்ன கவலை? என்னங்க என்னங்க ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? பார்த்து வர மாட்டேன். ஐயோ, இதுக்கே இவ்வளவு வருத்தப்பட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு பிரசவத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அபசகுணம் மாதிரி அது இதுன்னு பேசாத. அது இல்லைங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். என்ன இன்னைக்கு துரை ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன கேட்டாலும்? அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? என்னன்னு சொல்லு. பிரசவத்தும் போது ஆம்பளைங்க கூடவே இருக்க கூடாதான் அப்படின்னு பக்கத்து வீட்டு மீனாட்சி அக்கா சொன்னாங்க. எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? எனக்கு பிரசவம் நடக்கும்போது நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும். நீங்க என் கூடவே இருந்தா எனக்கு கண்டிப்பா சுகப்பிரசவம் நடக்கும். எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு எந்த பயமும் இருக்காது. நமக்கு பிறக்க போற குழந்தைய முதல் நீங்க உங்க கையால தூக்கணும். என் கூட இருப்பீங்கல்ல, என் கூட இருப்பீங்கல்ல, என் கூட இருப்பீங்கல்ல.
அவன் நான் கட்டின தாலியை கட்டணும்.